கூடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே மே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே மே துதிக்கிறோம். பரிசுத்தரே மே துதிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமே மக்கு நன்றி. நல்லவரே மக்கு நன்றி அப்பா. வல்லவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே மே துதிக்கிறோம். ஆண்டவரே கிருபை நிறைந்தவரே மே துதிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரே மே துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ராஜனே மே துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே மே துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்லவரே மக்கு நன்றி. வல்லவரே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி சொல்கிறோம். கிருபை நிறைந்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மை துதிக்கிறோம். பரிகாரியாகிய தெய்வமே மை துதிக்கிறோம். ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மை துதிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே மக்கு நன்றி சொல்கிறோம். இரக்கமுள்ள தெய்வமே மக்கு நன்றி. நல்லவரே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம். பரிசுத்தரே மக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஏற்ற நேரங்களில் உதவி செய்கிற எபினேசரே மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே மக்கு நன்றி. வல்லவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே மை துதிக்கிறோம் அப்பா. மக்கு நன்றி. உன்னதங்களில் வாசம் செய்கிற தெய்வமே மக்கு நன்றி சொல்லுகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே மை துதிக்கிறோம். பரிசுத்தரே மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே மக்கு நன்றி. வல்லவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மை துதிக்கிறோம் அப்பா. மக்கு நன்றி. நல்லவரே மக்கு நன்றி. வல்லவரே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே மை துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம். மகிமையானவரே மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரே மை துதிக்கிறோம் அப்பா. கண்மலையான தெய்வமே மக்கு நன்றி. நல்லவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி சொல்லுகிறோம். நல்லவரே மக்கு நன்றி. ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவர் என்பேன். இன்ப நேசரை நான் கண்டேன். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவர் என்பேன். இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சீயோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். சீயோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். அன்பின் தேவன் மறக்க மாட்டார். அன்பின் தேவன் மறக்க மாட்டார். ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார். ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார். காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா
இவர், பரிபூரண அழகுள்ளவர். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மாறாதேவனின் புது கிருபை, மாறாதேவனின் புது கிருபை, காலைதோறும் நமக்கு உண்டு, காலைதோறும் நமக்கு உண்டு. காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன், கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். நேசரை அறியா தேசமுண்டு, பாசமாய் செல்ல யார்தான் உண்டு. நேசரை அறியா தேசமுண்டு, பாசமாய் செல்ல யார்தான் உண்டு. தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய், தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய், சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார், சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார். காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன், கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். பரிசுத்தமுள்ள நல்லவரே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நீ நடத்தி வருகிறோம். உடைய கிருபைக்காய் தயவிற்காய் ஆண்டவரே நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற விதங்களுக்காய் நன்றி அப்பா. எங்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு பதிலை தருகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட இருங்க, எங்களை நடத்துங்க, எங்களோடு கூட பேசுங்கப்பா. உண்மையாய் ஜெபிக்க, உண்மையாய் ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. தேவக்கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். இந்த பாடலை நம் கையிலை தட்டி நாம் பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே.
தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார், அவர் அன்பின் அபிஷேகத்தால் தினம் நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே, செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே, எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே, எக்காலம் ஊதி ஜெயிப்பே, எக்காலம் ஊதி ஜெயிப்பே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அல்லேலூயா. பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம், அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம், நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அன்று எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார்,
இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றை வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும், கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றை வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அன்று எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அன்று எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றை வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். ஹல்லேலூயா. ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 376வது பாடல். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏரா
எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. காயங்கள் ஆற்றிடுவே, கட்டுக்கள் அவிழ்த்திடுவே. காயங்கள் ஆற்றிடுவே, கட்டுக்கள் அவிழ்த்திடுவே. விடுதலை பறைசாற்றுவே, நான் விடுதலை பறைசாற்றுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆயல் மொழிகள் தினம் பேசிடுவேன், இறைவாக்கு தினம் உரைத்திடுவேன். ஆயல் மொழிகள் தினம் பேசிடுவேன், இறைவாக்கு தினம் உரைத்திடுவேன். சாத்தான துரத்திடுவேன், கரம் நீட்டி சுகம் கூறுவேன். சாத்தான
காண துரத்திடுவேன். கரம் நீட்டி சுகம் கூறுவேன். அதிசயம் தினம் காண்பேன். நான் அதிசயம் தினம் காண்பேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி அவருடைய நாமத்தை உயர்த்தி நம்முடைய விடுதலைக்காக தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகணும்ப்பா. எங்களுடைய சிந்தைக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகணும். எங்களுடைய கண்ணில் ஒரு விடுதலை உண்டாகணும்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு அவயவங்கள்லையும் உம்முடைய விடுதலை வெளிப்படணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவுங்க, எங்களை சுத்திகரிங்க. ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நீர் சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே, நீங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால எங்களை நீர் மனம் முடிசூட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்களுடைய சிந்தனைக்குள்ள ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் வெளிப்படுவதாக ஒரு சிந்தை எங்களுக்குள்ள உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. பரிசுத்தரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய விடுதலை எங்களுக்குள்ள உண்டாகுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய அவயவங்களில் ஒரு விடுதலை உண்டாகட்டும்ப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சாபத்தின் வல்லமைகளும் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள செயல்படுகிற எல்லா பாவத்தின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுக்குள்ள செயல்படுகிற எல்லா நோய்களும் எங்களை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவரே அப்பா, எங்களுக்குள்ள பிசாசு வைத்திருக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். மந்திரத்தின் ஆவிகள் விலகட்டும். ஆண்டவரே, செய்வினை ஆவிகள் எங்களை விட்டு விலகட்டும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற போராட்ட நிலைகள் ஆண்டவரே எங்களை விட்டு வெளியேறுவதாக. எங்களுடைய மனநிலைகளில் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும்ப்பா. எங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே எங்களை விட்டு வெளியேறுவதாக. எங்களுக்குள்ள செயல்படுகிற எல்லா கட்டுக்களும் நிர்மூலமாக்கப்படட்டும்ப்பா. ஆண்டவரே, ஜெபிக்க விடாமல் தடை செய்கிற ஆவிகள், சோர்வுகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் நசரேனா இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே எங்களை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள வெளிப்படுவீராக. கர்த்தருடைய மகிமை எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும். ஆண்டவரே அப்பா, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு நாங்கள் சொல்லியிருக்கீங்களப்பா. உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும். ஆண்டவரே, அந்த விடுதலையை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்வீராக. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கணும்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய விடுதலை எங்களுக்குள்ள உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான அசுத்த ஆவியினுடைய வல்லமைகளும் இப்பொழுதே ஆண்டவரே எங்களை விட்டு வெளியேறுவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்க மேல வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே இல்லாமல் எங்களை யாரும் விடுதலை ஆக்க முடியாது. ஆண்டவரே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை உண்டுன்னு சொன்னீங்களப்பா. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுக்குள்ள ஒரு விடுதலை, ஒரு முழு வல்லமை எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. ஆண்டவரே, அடிக்கடி பலவீனங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகள், ஆண்டவரே சிந்தனைக்குள்ள போராட்டங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகள், எல்லா விதமான அசுத்த கிரியைகளும் எங்களை விட்டு வெளியேறட்டும்பா. ஆண்டவரே, ஒரு முழு விடுதலை எங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவரே,
எங்களுடைய கால்களில் ஒரு பரிசுத்தம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, தீய காரியங்களுக்கு எங்களுடைய கால்கள் செல்லக்கூடாது. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய கைகளை நீர் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தீமையான காரியங்களை நாங்கள் அருவருக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் விடுதலையை தருகிற தேவன். ஆண்டவரே, விடுதலையை தந்து எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறவர். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு முழு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லா விதமான நோய்களும் எங்களை விட்டு மாறட்டும். எல்லா விதமான பாவத்தின் கிரியைகளும் எங்களை விட்டு அழிக்கப்படுவதாக. எல்லா விதமான சந்ததி சாபங்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, முன்னோர்களின் ஆவிகள் எல்லாம் அழியட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை எங்களுக்குள்ள இப்பொழுதே வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான இருளின் அதிகாரங்களும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். கர்த்தருடைய வெளிச்சம் எங்க மேல உதிக்கட்டும். ஆண்டவரே, இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. 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 ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. இருளான உன் வாழ்வுகள் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான உன் வாழ்வுகள் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. நாமத்தினால அப்பா, எல்லா விதமான நோய்களும் எல்லா விதமான சாபங்களும் எங்களை விட்டு வெளியேறுவதாக. எல்லா விதமான அசுத்த ஆவியினுடைய வல்லமைகள் எல்லாம் இப்பொழுதே எங்களை விட்டு வெளியேறட்டும். ஒரு முழு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, எங்களுக்குள்ள செயல்படுகிற எல்லா அந்தகார ஆவிகளும் எல்லா இருளின் அதிகாரங்களும் அழிக்கப்படுவதாகப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால எங்களை அலங்கரித்துக் கொள்ள உதவி செய்வீராக. ஓசன்னா ஓசன்னா. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. அந்தகார வல்லமை முறிந்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை
கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. இயேசுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடியுள்ள. எல்லாரும் விடுதலையோடு கைகளை தட்டி நம்ம பாடுவோம். நம்மளுக்குள்ள ஒரு மகா பெரிய வல்லமையை தேவன் வெளிப்படுத்துகிறார். அவருடைய வல்லமையினால நம்மளுக்கு விடுதலை உண்டு. எல்லாரும் கைகளை தட்டி உண்மையை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சத்தமா பாடுவோம். இடத்திலே சுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடியுள்ள இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடியுள்ள இடத்திலே. சுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடியுள்ள இடத்திலே. ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டேய அக்கினி இறங்கிடுதே. வெளிப்படட்டும் பா, நாங்கள் அனலாய் உம்முடைய வாழ்க்கை ஒளி வீச உம்முடைய வல்லமை எங்க மேல வெளிப்படட்டும். உம்முடைய அக்கினி எங்க மேல வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய அனலான வல்லமை எங்க மேல வெளிப்படட்டும் பா. ஆண்டவரே, இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அனலான வல்லமை, ஆண்டவரே, உம்முடைய அக்கினி அபிஷேகம் வெளிப்படட்டும். ஆண்டவரே அப்பா, முழு விடுதலையை சுதந்தரித்துக் கொள்ள உதவி செய்வீராக. வந்துவிட்டார், நாம் கூடியுள்ள இடத்திலே. சுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடியுள்ள இடத்திலே. அந்தகார வல்லமை மறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறிந்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. எங்களுடைய எல்லா விதமான கட்டுகளும் முற்றிலுமாய் அழிக்கப்படட்டுமா. எல்லா விதமான சாத்தானுடைய தந்திரங்களும் இப்பொழுதே எங்களை விட்டு வேறறுக்கப்படுவதாக. வந்துவிட்டார், நாம் கூடியுள்ள இடத்திலே. சுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடியுள்ள இடத்திலே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் நன்மை வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பலன் வெளிப்படட்டும். உம்முடைய சுகம் வெளிப்படுவதாக. உம்முடைய கிருபை எங்க மேல வெளிப்படட்டும். ஆண்டவரே அப்பா, நன்மையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. எல்லா விதமான பலவீனத்தின் ஆவிகளும் அழிக்கப்படுவதாக. சுகம் உண்டாகட்டும் பா. ஒரு மன மகிழ்ச்சி வெளிப்படுவதாக. நாம் கூடியுள்ள இடத்திலே. சுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடியுள்ள இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடியுள்ள இடத்திலே. சுராஜன் வந்துவிட்டார், நாம் கூடியுள்ள இடத்திலே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜோடித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜோடித்திடுவோம். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம்
அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெரிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெரிய அக்கினி இறங்கிடுதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. நன்மையும் கிருபை சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் எல்லா விதமான கட்டுகளை அகற்றின உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான கட்டுகளை ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்கினதற்காய் உமக்கு நன்றி அப்பா. எல்லா சாபத்தின் கிரியைகளும் அழிக்கப்பட்டதெல்லாம் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெரிய அக்கினி இறங்கிடுதே. 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 நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் தந்த விடுதலைக்காய், சுகத்திற்காய், பலத்திற்காய், நன்மைகளுக்காய், கிருபைகளுக்காய் உம்மை நாங்கள் உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்தன் நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை ஒந்தனு கீந்தி. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை ஒந்தனு கீந்தீர். பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும். நீங்க போதும் வேண்டாம், வேற எதுவும் எங்களுக்கு வேணாம்ப்பா. ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமரிகள் எந்தனை வளைந்தோராய் உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார்.
மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் குமிழியை மின்னும் ஜடாமோகமே என்மேல் வந்து வேகமாக மோதியடித்தார். நீர்மேல் மோதும் குமிழியை போல் மின்னும் ஜடமேகமே என்மேல் வந்து வேகமாக மோதியடித்தார். பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பூரண அழகுள்ளவராயிருந்தவர் எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக, எங்களுடைய நோய்களுக்காக, ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்களுக்காக உடைய முழு அழகையும் இழந்து ஆண்டவரே அலங்கோலமான நிலையில் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அழகுபடுத்தி பார்த்த தேவன் நீங்கப்பா. ஆண்டவரே இந்த உலக ஆசைகளுக்காக, இந்த உலக காரியங்களுக்காக, உலகத்தில் வெளிப்படுகிற அன்புக்காக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் விட்டு ஒருபோதும் விலகி வாழக்கூடாது ஆண்டவரே. அப்பா அந்த பூமிக்குரியவைகள் ஒரு நாள் ஒளிந்து போகிறோம், ஆனால் உம்முடைய அன்பு ஒரு நாளும் ஒழியாத ஆண்டவரே. அந்த விலையேற பெற்ற அன்புக்குள்ளே இன்னும் நாங்கள் வாழணும் ஆண்டவரே. உலக காரியங்களை விட்டு நாங்கள் விடுபட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உண்மையே நாங்கள் பற்றி கொள்ள உமக்காகவே வாழ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவக்காரம் எங்களோடு கூட இருக்கட்டும்ப்பா. நீரே எங்களை நடத்துங்க, தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம்.
அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாளில் 21ஆவது நாள் ஜெபித்து வருகிறோம். தேவன் தாமே நம்மளுடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் தந்து வருகிறார். இந்த நாளிலே நம்ம தேசத்துக்காண்டி ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்முடைய யோபினுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன் நம்ம தேசத்துக்காண்டி ஜெபிக்கும் போது நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றுவார். அப்படியே பக்கத்தில் கைகளை பிடிச்சி சொல்லுவோம், தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாட்டுவார். நம்ம தேசத்துக்காண்டி ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பாரு. நம்மளுடைய ஜெபங்களுக்கு எல்லாவற்றிலையும் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 100வது அதிகாரம் 1 வசனம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் இப்போ ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நம்மளுடைய சோர்வுகள் நம்மளுடைய பலவீனங்களை பார்க்காம பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். யாரும் நம்மளுடைய சோர்வுகளை பார்த்து பலவீனத்தோடு ஜெபிக்கக்கூடாது. தேவன் சமூகத்தில் நம்ம இப்போ உற்சாகமாக ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தர போகிறார். அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிட்டு ஒரு சில ஜெபக்குழு ஜெபம் பண்ணுவோம். தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-2 வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். தேசத்தில் உள்ள தலைவர்களுக்குள்ள தேவன் அற்புதங்களை செய்யணும். அவங்களாம் ரட்சிக்கப்படணும், அவங்களாம் பாதுகாக்கப்படணும். தேவன் தாமே நம்ம பிரதமருக்காக, நம்மளுடைய அமைச்சர்களுக்காக, எம்எல்ஏக்கள் எம்பிகளுக்காக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே அவங்களுக்குள்ள கிரியை செய்யணும். நாட்டை வழிநடத்த எந்த ஊழலான காரியங்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக ஜெபம் பண்ணுவோம். முழங்கால் படிட்டு. ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எசப்பா ஆண்டவரே, எங்கள் தலைவர்களுக்காண்டி உங்கள் சமூகத்தில் வார ஆண்டவரே நீங்கள் தாமே உங்கள் மேலே இறங்கி வாங்க. ஆவியானவரே, உங்களுடைய இரக்கம் வெளிப்படுவதாக. அவங்க ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீதியான காரியங்களை அவங்க வழி நடத்தப்பட உதவி செய்யுங்கப்பா. எல்லா அநீதியான காரியங்கள் ஊழலான காரியங்கள்லேருந்து ஆண்டவரே உங்கள் மாறுதலடைய உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு பயந்து ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்காண்டி ஜெபிக்கிறோம், எங்களுடைய பிரதமருக்காண்டி ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு முதலமைச்சர்களுக்காண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனாதிபதிகளுக்காண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மேலும் உங்களுடைய இரக்கம் உண்டாகட்டும்ப்பா. நீதியின் காரியங்களை வழிநடத்தப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களால் ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய வல்லமை இந்திய தேச தலைவர்கள் மேலே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இதற்காண்டி ஒரு ஆள் வாரப்பட்டு அப்படியே ஜெபம் பண்ணுவோம். அன்னிபரலோ பிதாவே, மே துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா. எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆவியானுடைய வல்லமை தாமே அவங்களுக்குள்ள செயல்படட்டும். உங்களுடைய ரட்சிப்பை காண உதவி செய்தருளுங்க. நீரே மெய்யான தேவன்கிற அறிந்து கொள்ளட்டும் ஏசப்பா. ஆண்டவர் நீர் தாமே அவர்களுக்குள்ள பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே உமக்கு உண்மையா இருக்க உதவி செய்தருளுங்க. எல்லா ஊழல்களையும் மாற்றுங்க ஏசப்பா. எல்லா காரியத்தை கர்த்தராமே மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய உதவி செய்தருளுங்க. மக்களுக்கு ஆண்டவரே நல்லது செய்ய உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிகளோட பேசுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு தலைவர்களோடையும் பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிரதமரோடைய ஆண்டவரே ஏசப்பா, எம்பிகளோடையும் பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன்கிற அறிந்து கொள்ளட்டும் ஏசப்பா. ஆவியானுடைய வல்லமை தான் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள்ள நீங்க செயல்படுங்க ஆண்டவரே. இந்த தேசம் முழுவதும் ரட்சிப்புகளை காண உதவி செய்தருளுங்க. நீதாமே உங்க மூலம் செயல்படுங்க ஏசப்பா. அநேக நன்மையான காரியம்
ஜனங்களுக்கு செய்ய உதவி செய்தருளுங்க ஆண்டவர். நீர்தாமே ஒவ்வொருத்தர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்க குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானுடைய மகிமை தான் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்படியே கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அடுத்து தேசத்தினுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காண்டி ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே நம்ம தேசத்தில் நல்ல வேலை வாய்ப்பு இல்லாத ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். தேவன் தாமே வறுமையெல்லாம் மாறி ஆசீர்வாதமான தேசமாய் நம்ம தேசத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சோம். ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இசப்பா. ஆண்டவரே நம்முடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் உயர, வறுமைகள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு மாற, எல்லா வறட்சியான காரியங்கள்லேருந்து ஒரு தேசம் விடுதலையாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. வறுமையில் வாழ்கிற ஜனங்களுக்காண்டி ஜெபிக்கிறோம் பா. அவங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பா நீ இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த விலைவாசிகள் ஏற்றத்தினால எவ்வளோ பேர் வறுமையினால் தவிக்கிறாங்களே ஆண்டவரே. இதாமே உங்களுடைய ஜெபத்தை கேட்பீராக. அந்த வறுமையை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. இந்த ஏழை ஜனங்கள் மேல ஆவியானுடைய வல்லமை செயல்படுவதாக. இந்திய தேசத்தின் மேல மனம் இறங்குங்க ஆண்டவரே. இந்த வறுமையெல்லாம் மாற்றி ஒரு ஆசீர்வாதமான தேசமாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. இதற்காண்டி ஒரு ஆள் பாரப்பட்டு ஜெபம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. அந்த வேளையிலே எங்களுக்கு ஜெபி கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வேளையிலே ஆண்டவரே எங்கள் தேசத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே எங்கள் தேச ஆண்டவரே பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஒரு முதன்மையான நாடா எங்க தேசத்தை நீங்க மாற்றுவீராக. தேசத்தில் உள்ள எல்லா ஏழ்மை நிலைகளும் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே வறுமைகளும் மாறுவதாக. அப்பா எங்க தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க. தேசம் ஒரு ஆசீர்வாதமான தேசமா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமை எங்க தேசத்துல வெளிப்படுவதாக. எங்க தேசத்தை ஆளுகை செய்கிற எல்லா பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எல்லா வானமண்டலத்தினுடைய ஆவிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தில் லோகாதிபதிகளுடைய கிரியைகள்லாம் கட்டப்படுவதாக. ஆண்டவரே எங்க தேசத்துல ஆண்டவரே பொருளாதாரத்துல உயர்ந்திருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்க தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க தேசத்துல ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற ஆவிகள்லாம் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே எங்க ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே ஏழ்மை நிலைகளை, வறுமை நிலைகளை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பங்கள்ல ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. நிறைவான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் இயேசுப்பா. இந்த தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு அதிகாரிகள் மேல உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. பொருளாதாரத்தில் ஆண்டவரே எங்க தேசம் உயர்ந்திருக்க நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து தேசத்தில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்கான ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் கணவன் மனைவிகள் பிரிவினைகள், எவ்வளவோ டைவர்ஸ் கேஸுகள் வந்து ஒவ்வொரு நாளும் பெருகிக்கிட்டே இருக்குது. தேவன் தாமே நம்ம குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகணும், கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு புரிதல் உண்டாகணும். தேவன் தாமே எல்லாருக்குள்ளேயும் கிரியை செய்யணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரையும் நன்றியோடு சோதரிக்கிறேன் சப்பா. அந்த வேலை சபை ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே கணவன் மனைவிகளோ பிரிவினங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே நீ மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே கிரியை செய்வீராக. ஆவியானுடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீ இறங்கி வாங்க ஆண்டவரே. டைவர்ஸ் கேஸ்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதே ஆண்டவரே. நீ இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த பிரிவினைகள் மாறட்டும் ஆண்டவரே. சமாதான சீர்குலைச்சல்களை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. இந்த தேசத்துக்குள்ள அந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. இதற்காண்டி யாராவது ஜெபம் அவளோட இணைந்து எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணுவோம். அனின் பரலோக பிதாவே துதிக்கிற சதைக்கிற சபா இவளை ஜெபிக்க நல்ல கிருபைக்கா நன்றி சபா. எங்க தேசத்துல இருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக. எல்லா பிரிவினைகளும் மாறுவதாக ஏசப்பா. சண்டைகள் உண்டு பண்ணுகிற எல்லா அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்க தேசத்துல இருக்க ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரை குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபி. ஆபிரகாம் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல ஏசப்பா ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபி. எந்தவித சண்டைகளும் வரக்கூடாது ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானத்தோடு வாழ உதவி செய்யுங்க. எல்லா பிரிவினை மூலம் வருகிற எல்லா ஆபத்துக்களும் மாறுவதாக. கர்த்தர் தாமே எங்க தேசத்துல இருக்க குடும்பங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்யற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே,
போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. அதுக்கடுத்து நம்ம தேசத்தினுடைய இயற்கை சீரழிவுகளுக்கான ஜெபிக்க போகிறோம். எவ்வளோ பேர் தண்ணியினால், எவ்வளோ பேர் அதிக மழையினால், வெள்ளத்தினால எவ்வளோ பேர் நம்ம தேசத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க. நம்ம ஜெபிக்காதனால அது ஒரு தேசத்தில் நமக்கு ஒரு தேவன் தாமே அந்த கிரியைகளை செஞ்சிருப்பாரு. நம்ம ஜெபிக்காத குறைவுகளை தேவன் மன்னிக்கணும். தேவன் தாமே இயற்கை சீரழிவுகள் மாற்றணும். அந்த அதிக காட்டு தீகள் அதிக தேசத்தில் பரவி கொண்டு இருக்குது. தேவன் தாமே இந்த கிரியைகள்லேருந்து நம்ம தேசம் பாதுகாக்கப்படணும். அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சோம் பண்ணுவோம். ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோதரிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இயற்கை சீரழிவுகள்னால ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்க ஜனங்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக ஆண்டவரே இறங்கி வாங்க ஏசப்பா. உடைய வல்லமை இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை பாதுகாப்பு ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள உண்டாவதாக. ஆவியானுடைய வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறங்கி வாங்க ஏசப்பா. எவ்வளோ பேர் தண்ணியினால் மறிச்சு போயிட்டாங்களே ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஜெப குறைவுகளெல்லாம் மன்னிப்பீராக. ஆவியானுடைய வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே நீரே உங்களுக்கு பாதுகாப்பாய் ஒரு பலனா இருப்பீராக ஆண்டவரே. உடைய சமூகத்தில் வச்சு நீங்கள் வேலி எடுத்து ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி காரியங்கள் இனிமே எங்கள் தேசத்தில் ஏற்படக்கூடாது ஆண்டவரே. நீங்க பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஏசப்பா. உடைய வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே இயற்கை சீரழிவுகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. நீ காற்றையும் கடலையும் அடக்கின தேவன் ஆண்டவரே. நீங்க தாமே எங்கள் தேசத்தில் கிரியை செய்வீராக. உடைய பாதுகாப்பு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதுக்காண்டி பாரப்பட்டு ஒரு நாள் அப்படிச்சு ஜெபம் பண்ணுவோம். சபா அந்த வேலை ஆண்டவரே எங்களை ஜெபிக்கிறோம். இப்போது ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக கூட சமூகத்தில் வார ஏசப்பா. தேசத்தை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க ஏசப்பா. எல்லா இயற்கை சீரழிவுகள் மாறட்டே ஏசப்பா. இயற்கை காற்றை கடலை அடக்கிற தேவன் நீங்க ஏசப்பா. தேவன் நாமே ஆண்டவரே காற்றை கடலை அடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபாண்ட எல்லா நிலச்சரிவுகளும் மாறட்டே ஏசப்பா. இயற்கையினால அநேகர் ஆண்டு மரணத்தை சந்திக்கிறாங்களே ஏசப்பா. சபாண்டவரே எல்லா காட்டு தீகள் அழிக்கப்பட்டே ஏசப்பா. எல்லா காரியங்களும் தேவன் நாமே சந்தித்தருளுங்க ஏசப்பா. தேவ பாதுகாப்பு உண்டாகட்டே ஏசப்பா. சபாண்ட அதிக வெள்ளங்கள் அழிக்கப்பட்டே ஏசப்பா. என்னென்ன எங்க தேசத்துக்கு தேவை நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு காரியங்கள் தேவன் நாமே கொடுத்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எந்த ஒரு காரியங்கள் அதிகரிப்பதனால அநேக அழிவுகள் ஏற்படுது ஏசப்பா. ஒவ்வொரு காரியங்களும் தேவன் கட்டுப்படுத்துவீராக. சபா நீங்க தேசத்துக்கு நீங்க தாமே ஒரு சேமத்தை கொடுங்க ஏசப்பா. எங்களுடைய ஜெப குறைவுகளை மன்னிங்க ஏசப்பா. அந்த உலக நாடுகளை தேவ பாதுகாப்பு உண்டாகட்டே ஏசப்பா. நாம எங்க தேசத்தை பாதுகாத்து வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு பதில் தர போற நல்ல கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். அதுக்கடுத்து நம்ம தேசத்தில் எவ்வளவோ வியாதிகள் பரவி கொண்டிருக்குது. நிறையா பேர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் கூட்டமான ஜனங்கள் மருத்துவமனை தேடி வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தேவன் தாமே பரவி இருக்கிற வியாதிகளுக்காண்டி தேவன் தாமே சுகம் கொடுத்து ஒவ்வொரு ஜனங்களையும் வழி நடத்தணும். அந்த வியாதிகள் மனுஷர்களால் உண்டாக்கப்படுகிற இந்த வியாதிகள் எல்லாம் அழிக்கப்படணும். தேவன் தாமே நம்ம தேசத்தில் மேலே மனம் இறங்கி ஒவ்வொரு ஜனங்கள் மேலே இறங்கணும்னு சொல்லி எல்லாம் செஞ்சோமணும். ஆவியானவரே நன்றியோடு சோதரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் பரவுகிற அந்த வியாதிகள் அழிக்கப்படட்டும். வாதைகள் கொள்ளை நோய்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா விஷ காய்ச்சல்களும் அழிக்கப்படுவதாக ஏசப்பா. நீங்கள் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை செயல்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வியாதியினால் ஹாஸ்பிட்டலை தேடி ஆண்டவரே எவ்வளோ ஜனங்கள் போகிறாங்களேப்பா. ஆண்டவரே நீங்கள் மனம் இறங்குங்க ஆண்டவரே. இந்த ஜனங்கள் மேலே மனம் இறங்குங்க ஆண்டவரே. இந்த பரவுகிற வியாதிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. எல்லா அட்டாக்குகளும் அழிக்கப்படுவதாக. ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே இணைந்து எல்லாரும் அப்படியே சத்தமா ஜெபம் பண்ணுவோம்.
ஆவியானுடைய வல்லமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வியாதியின் கட்டுகள் எங்கள் தேசத்தை விட்டு மாறட்ட ஆண்டவரே, நீங்கள் இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு மருத்துவமனைகள்லையும் உடைய வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. இந்த மருத்துவர்களுக்குள்ள நல்ல ஆலோசனை உண்டாகட்டே சப்பா. அவங்க ஆண்டவரே ஒழுங்கு ஆண்டவரே மருத்துவங்களை கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளும் மாறுவதாக, எல்லா கேன்சர் வியாதிகளும் மாறுவதாக ஆண்டவரே. போல ஜெபித்து கொண்டிருக்கிறோம் சபை குடும்பங்களுக்கான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துல யார் யார் லைவ்ல பார்த்து ஜெபிக்கிறாங்களோ எல்லாரும் மேலே ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக. வியாதிகளுக்கான ஜெபிக்கிற ஜனங்கள் மேல உடைய வல்லமை செயல்படுவதாக. இப்பொழுதே எல்லா வியாதிகளும் மாறுவதாக ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்குவதாக. எல்லா தோல் பிரச்சனைகளும் மாறட்ட ஆண்டவரே. எல்லா தைராய்டு கட்டிகளும் மாறட்ட ஆண்டவரே. உடைய வல்லமை உள்ள கரை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியுள்ள ஜனங்கள் மேல உடைய வல்லமை செயல்படுவதாக. இப்பொழுதே இறங்கி உடைய தழும்புள்ள கரங்கள் தொடுவதாக ஆண்டவரே. இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. வியாதியஸ்தர்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நீங்க பதில் கொடுங்க இயேசப்பா. இந்த வேளை ஜெபித்திருக்கிற எல்லா நபருக்குள்ளே சுகம் உண்டாகுதுங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இதற்காண்டி யாராவது அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, துதிக்கிற சோதரிக்கிற ராஜா, இந்த இரவேளையில் கூட ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக ஆண்டவரே பாதத்தண்டைக்கு வந்திருக்கிற ராஜா, தேசத்தின் சேமத்துக்காக உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்கள், நோயாளிகள், பேயாளிகளுக்கு கர்த்தர் தாமே நீர் விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா. புதிதாய் வருகிற எல்லா கொள்ளை நோய்களையும் கர்த்தர் நீங்கள் மாற்றி போடுங்க ராஜா. பறவை காய்ச்சல்கள் மாறட்டுப்பா. புதிதாக வந்திருக்கிற இந்த பறவை காய்ச்சல்கள் ஜனங்களை எதுவும் பாதிக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இன்னும் புதிதாக கிளம்புகிற எல்லா ஆண்டவரே கிருமிகளும் அழிக்கப்படட்டும். எல்லா கொள்ளை நோய்களும் மாறட்டும் ராஜா. கர்த்தர் தாமே தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய பலத்த கரத்துக்களை ஆண்டவரே வைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தீங்கொண்டு வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க மாலை மாத்திரம் தாப்பா கூடும். நீங்க விடுதலை கொடுங்க, ஜனங்களை விடுதலை ஆக்குங்க. கட்டி வைத்திருக்கிற கொள்ளை நோய்கள் மாறட்டும்பா. வியாதிகள் மாறட்டும். கேன்சர் வியாதிகள் மாறுவதாக ஆண்டவரே. டிபி வியாதிகள் ஆண்டவரே, ஆஸ்மா வியாதிகள்லாம் மாறுவதாக. எல்லா நுரையீரல் பிரச்சனைகள் மாறட்டும். எல்லா சரீர வியாதிகளும் மாறுவதாக. எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஆண்டவரே எல்லா பிள்ளைங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த இயற்கை சீற்றங்கள்னால வருகிற நோய்கள் மாறுவதாக. ஜனங்களை விட்டு விலகட்டு இயேசு. கர்த்தர் தாமே மெய்யான விடுதலை கொடுக்க முடியாது. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள். அதுக்கடுத்து நம்ம தேசத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக, இளைஞர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் கல்வி அறிவு இல்லாமல் குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போய் அவங்களுடைய ஆசைகளை, அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்களே முடக்கி வச்சுருக்காங்க. தேவன் தாமே அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கணும். இளைஞர்களுக்குள்ள செயல்படுகிற எல்லா பாவத்தினுடைய கிரியைகள், போதைப் பொருட்கள் எல்லாம் அழிக்கப்படணும். வாலிபர்கள் மூலமாக நம்ம தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் செஞ்சோமணும். ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். இளைஞர்களுக்காண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய படிப்பறிவுகளுக்காண்டி ஜெபிக்கிறோம். கல்வி அறிவு உங்களுக்குள்ள உண்டாகட்டும்ப்பா. குடும்ப சூழ்நிலைக்காக எல்லாரும் படிக்காமல் வேலைக்கு போய் ஆண்டவரே உங்கள் எதிர்காலத்தை முடக்கி வச்சிருக்கானே ஆண்டவரே, இந்த கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. வாலிபர்களுக்கு விரோதமாக எழும்புற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும்ப்பா. எல்லா போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருக்கிற எல்லா வாலிபர்களையும் தொடுங்க ஆண்டவரே. உடைய வல்லமை செயல்படுவதாக இயேசப்பா. நீ இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளும் அழிக்கப்படுவதாக. போன் மூலமா இந்த நாளில் எவ்வளவோ பாவங்கள் பெருகி கொண்டிருக்குதே இயேசப்பா. எங்க தேசத்தில் இருக்கிற வாலிபர்களை விடுதலையாக்குவீராக. கர்த்தர் தான் மெய்யான தெய்வம்னு அந்த வாலிப பிரயாணத்தில் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வாலிபர்கள் பலவான் கையில் இருக்க அம்புன்னு சொல்லியிருக்கீங்களே இயேசப்பா. எல்லா வாலிபர்களும் ஆண்டவரே உடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்கு விரோதமாக எழும்புற கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்க வாலிபர்கள் மூலமா எங்க தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும்ப்பா. எல்லா வாலிபர்களையும் ரட்சிக்கப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய வல்லமை செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்கான யாராவது அர்ப்பணிச்சோமனோ.
வைக்கிறேன் சபா. இந்த ஜெபிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சபா. இந்த சில வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் சபா. ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவன் நம்மை தொட்டு ரட்சிக்கப்படுத்துங்க சபா. ஆனால் ஒவ்வொரு நாளாக படிக்க உதவி செய்தலுங்க சபா. எதிர்காலத்துக்கான வேலைக்கு போடாங்க சபா. கிரைகளை மாற்றி போடுங்க சபா. தேவ மகிமை நான் வெளிப்படுவதாக. இல்லை பாவத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வாலிபர்களும் விடுபட உதவி செய்தலுங்க சபா. போதை கடுமையாக இருக்காங்க சபா. அந்த கிரைகளை தேவன் நம்மை மாற்றி போடுங்க சபா. ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவன் நம்மை தொடுங்க சபா. வாலிபர்கள் மூலமாக எங்கள் தேசத்தில் எழுப்பட உதவி செய்தலுங்க. மகிமை நான் வெளிப்படுவதாக சபா. ஒரு வாலிபனை தொட்டு ரட்சிக்கப்படுத்துங்க. பிசாசான கிரியைகள் அழிக்கப்படுவதாக. வாலிபனத்தில் எல்லா சத்துரான கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவன் நம்மை தொட்டு ரட்சிக்கப்படுத்துங்க சபா. தேவனான ஒவ்வொரு வாலிபர்களும் கண்டுகொள்ள உதவி செய்தலுங்க. இல்ல பிசாசான கிரியைகள் அழிக்கப்படும் நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென் அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. அதுக்கடுத்து நம்ம தேசத்தில் இருக்கிற விவசாயிகளுக்காண்டி ஜெபிக்க போகிறோம். அவங்க நிலங்கள்லாம் பாதுகாக்கப்படணும். அவங்க விதைக்கிற அந்த அறுவடையில் தேவன் ஒரு பலனை கொடுக்கணும். நமக்கு ஒரு பொருள் ஈஸியாக கிடச்சிட்டுனா நம்ம விவசாயிகளுக்காண்டி நம்ம கண்டிப்பாக ஜெபிச்சே ஆகணும். அவங்க இல்லாமல் நமக்கு எந்த பொருளுமே கிடைக்கிறதில்ல. தேவன் தாமே அவங்களுக்கு விவசாயிகளை நம்ம தேசத்தில் வச்சதுக்காக நன்றி சொல்லி உங்க பாதுகாப்பிற்காக உங்கள் ஆசீர்வாதத்துக்காண்டி அப்படி எல்லாம் செஞ்சு ஆகணும். ஆவியானவரே நன்றியோடு சோதரிக்கிறேன் சப்பா. தேசத்தில் இருக்கிற விவசாயிகளுக்காண்டி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க வேளாண்மைகளில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டுப்பா. ஆண்டவரே அவங்க செய்கிற எல்லா விவசாயிகள் ஆண்டவரே வியாபாரத்துலேயும் ஆவியானுடைய வல்லமை செயல்படட்டும் ஆண்டவரே. அப்பா நீ இறங்கி வாங்கப்பா. அந்த விளைச்சல்கள் ஒரு பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் நிலங்கள்லாம் பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல நன்மைகளை காண பலன்களை காண ஆண்டவரே உதவி செய்யுங்க. அவங்க பாதுகாக்கப்பட நீங்க உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆமென். உதவி செய்யுங்க ஆண்டவரே. இருக்காண்டியா ராஜாமனோ தலைவருக்கா நன்றி செலுத்துறேன். எங்க தேசத்தில் உள்ள ஒவ்வொரு விவசாயிக்காக ஏசப்பா ஒவ்வொரு விவசாயியும் நீரை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொரு விவசாயிகள் நல்ல செழிப்பான வயலாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க வேலை செய்யக்கூடிய பலனை நீரே கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க வேலையில நீரே ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது ஏசப்பா. வயல்ல வேலை செய்ய பாதுகாப்போட வேலை செய்ய உதவி செய்யுங்க. எங்க தேசத்தை செழிப்பான தேசமா மாத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். அல்லேலூயா. அதுக்கடுத்து நம்ம தேசத்தில் இருக்கிற ஜாதி வெறிகள் மத வெறிகள் எல்லாம் மாறணும். இதனால் அநேக கொலைகள் தற்கொலைகள் எல்லாம் உண்டாகுது. தேவன் தாமே தேசத்தில் ஒரு ஒற்றுமையை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சாகணும். ஆவியானவரே நன்றியோடு சோதரிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜாதி வெறிகள் மத வெறிகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நாளை எவ்வளோ தற்கொலைகள் கொலைகள் அப்பா வாலிபர்கள்னால அவங்க வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறாங்க ஆண்டவரே. நீங்கள் தாமே எங்கள் தேசத்தின் மேலே மனம் இறங்குங்க ஆண்டவரே. எல்லா ஜாதி வெறிகளும் அழிக்கப்படட்டும், எல்லா மத வெறிகளும் அழிக்கப்படட்டும்ப்பா ஆண்டவரே. நீ மனம் இறங்க அந்த சிறு வயதிலே அந்த உணர்வு ஆண்டவரே பெற்றோர்கள் மூலமாய் உண்டாயிருந்தேன் சப்பா. இந்த ஜாதி வெறிகள் எல்லாம் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த மத வெறிகள் அழிக்கப்படட்டும்ப்பா. இப்படி வல்லமை
வல்லமை இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த ஜாதிங்கிற ஜனங்கள் உண்டாகணும் ஆண்டவரே. நீங்க இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜாதி உணர்வுகளை உண்டாக்குற எல்லா பிசாசனுடைய கிரியைகள் எங்க தேசத்தை விட்டு மாறுவதாக உடைய வல்லமை இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேசத்துல ஒரு ஒற்றுமை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்க இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே யாராவது ஒரு ஆள் அப்படியே ஜெபணும். பரலோக பிதாவே, நாங்கள் ஏசப்பா இந்த நேரத்தில் எங்கள் தேசத்தை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேசத்தில் இருக்க ஒவ்வொரு நபருக்காக கூட உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தேசத்தில் காணப்படும் எல்லா ஜாதி உணர்வுகளும் அழிக்கப்படுவதாக, மத உணர்வுகள் எல்லாம் மாற நீங்க உதவி செய்தலுங்க. ஒரு ஒற்றுமை உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனால எத்தனையோ பேர் மறித்து கூட போயிருக்காங்களே ஏசப்பா. நீங்க தான் எங்க தேசத்து மேல கண்ணோக்கமா இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மனமிரக்கத்தின் வல்லம் எங்க தேசத்துல இறங்குவதாக. ஆண்டவரே, தான் செய்வது பாவம் என்று உணர உதவி செய்தலுங்க. ஒவ்வொருத்தரும் தன் சொந்த சகோதர சகோதரிகளை ஸ்நேகிக்க உதவி செய்தலுங்கப்பா. மதுபானத்தின் கிரிகள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு அழிக்கப்படுவதாக. போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கி கிரிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அடிமைத்தனத்தின் ஆவி எங்கள் தேசத்திற்கு ஒரு வாலிபர்களை விட்டு வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை தாமே ஒவ்வொரு வாலிபருக்குள்ளே வெளிப்படுவதாக. ஆண்டவரே, நான் பெரியவன் நீ பெரியவன் செயல்படுகிற எல்லா ஜாதி உணர்வுகளும் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எல்லாரும் ஒரே இனத்தவர் ஒரு எண்ணம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஒரு அமைதலுள்ள ஜீவனம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படி செயல்பட தூண்டுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சண்டைகள் எல்லாம் மாற உதவி செய்தல்லுங்க. தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கொலைவெறியின் ஆவிகள் எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு நபருக்கு நீங்க தாமே பாதுகாப்பா கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, போட்டிக்காக செயல்படுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. தேவனுடைய வல்லமை தாமே ஒவ்வொரு நபரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இனி எங்கேயுமே நடக்கவே கூடாது ஆண்டவரே. நீங்க தாமே ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தை உணர்ந்தாண்டு ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய எதிர்காலத்தை நீங்க தாமே ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, வாலிபர்கள் மூலமா எங்க தேசத்தை ஒரு மகாபெரிய எழுப்புதலை நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்யப்போறோம் மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருவோம். அல்லேலூயா. அதுக்கடுத்து நம்ம தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். நம்ம இந்திய தேசத்தில் இருக்க எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா மாவட்டங்களையும் ஒவ்வொரு கிராமங்களையும் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்கிற ஜனங்களுக்குள்ள தேவனும் சுவிசேஷ பாரத்தை உண்டாக்கி எல்லா ஜனங்களுக்குள்ள இந்த சுவிசேஷம் கடந்து செல்லணும். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இணைந்து கட்டினாதே தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. இல்லை, நம்ம தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். நம்மளுடைய பாவங்களை தேவன் மன்னித்து சீக்கிரமாக நம்ம தேசத்தில் எழுப்புதலை காணணும். அந்நிய கண்களில் நம்மளுடைய கண்களை அதை காணணும்னு சொல்லி எல்லாம் செஞ்சோமணும். ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றிய விரும்புகிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அது சீக்கிரமாக எங்கள் கண்கள் காண உதவி செய்யுங்க. நீங்கள் விரும்புகிற அக்கினி அப்பா எங்கள் தேசத்தில் போடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மாவட்டங்களோ எழுப்புதல் உண்டாகட்டும், எங்கள் மாநிலங்களோ எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தரே மெய்யான தெய்வங்கிறது எங்கள் ஜனங்கள் அறியணும் ஏசப்பா. உங்களுடைய எழுப்புதலின் சத்தம் அப்பா எங்கள் காதுகளில் கேட்க உதவி செய்வீராக. ஒவ்வொரு சபைகள்லையும் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்கள் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தரே மெய்யான தெய்வங்கிறத ஜனங்கள் அறியணும் ஆண்டவரே. எல்லா அசுத்த வல்லமே தேசத்தை விட்டு மாறுவதாக. எல்லா பாவத்தினுடைய கிரியைகளும் மாறுவதாக. எல்லா விபச்சார வேசித்தனத்தினுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எல்லா சமாதானத்தை சீர்குலைக்கிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக. எல்லா விக்கிரக ஆராதனைகளும் மாறுவதாக. பாவமுடைய வல்லமே எங்க தேசத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. சீக்கிரமா நாங்கள் எழுப்புதலை பார்க்க போற மேலான கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் மூலமா அநேக சபைகளுக்கு ஆண்டவர் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீ இறங்கி வாங்க ஏசப்பா. அப்பா, சுவிசேஷம் அறிவிக்காம எவ்வளவோ ஜனங்கள் இருக்காங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க தான் மெய்யான தெய்வங்கிறத அறியாம எவ்வளவோ ஜனங்கள் இருக்காங்க ஏசப்பா. ஜனங்களுக்குள்ள சுவிசேஷம் கடந்து செல்வதாக. உடைய ராஜ்யத்தை எழுந்து கட்ட கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் ஒரு மறுரூபமாக்கப்பட நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்கான யாராஜாமனோ பிதாவே, துதிக்கிறோம் சோதரிக்கிறப்பா. இந்த வேலையில் எங்கள் ஜெபிக்க கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காகவும் சமூகத்துக்கு வருகிறப்பா. எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க. உங்களுடைய வல்லமையில கரை இறங்கும்படியா ஜெபிக்கிறப்பா. ஏசப்பா, எங்கள் தேசத்தில் எழுப்புதலுக்கு தடையா இருக்க கிரியையில அழிக்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசமா நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய வல்லமையில கரை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். எழுப்புதலை தடை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டுப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு தேசம் ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிற விக்கிர கோட்டைகளும் தகத்தெறியப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையில கரந்தானே இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தொடும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கே ஊழியம் சொல்லி செய்ய போகிறார்களோ அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வல்லமையில கரை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம். அவர் சுவிசேஷம் சொல்ல போகிற இடத்துல ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க. விளைவினங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. சத்துருவின் கைகளிலிருந்து மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். வல்லமை இலக்கண ஒவ்வொரு கிராமங்களையும் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபையே இல்லாத ஒவ்வொரு ஏரியாக்களையும் தொடும்படியா ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்ய போகிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே நீர் எழுப்புதலை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே போகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் பாதுகாப்பாக நான் எடுத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அவன் தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திங்க. அவர் போக்கிலும் மரத்தில் நீ பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ ஊழியர் எங்கெங்கே செய்ய போகிறார்கள் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொன்னீங்களே ஆண்டவரே. ஏசப்பா ஊழியர் செய்கிற ஒவ்வொரு இடத்திலும் உடைய பாதுகாப்பின் கரம் இறக்க முடியாது ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையில கரம் இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். எழுப்புதற்கு தடையாக இருக்க ஒவ்வொரு சத்துருவின் கிரியைகளையும் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிந்தனை கட்டுகளை மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபிக்க விடாதபடி சோர்வுகளை கொண்டு வருகிற கட்டுகளை அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையில கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஒரு மகிமையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் நீ கட்டளை வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க. எங்கள் தேசத்தை எப்படி நடத்தணும் என்ற ஒரு அறிவுரையை நீங்க சொல்லிக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் உடைய வல்லமை பேரா விளங்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்லுவோம். அதுக்கடுத்து நம்ம தேசத்தில் நடக்கிற ஆக்சிடென்ட் கிரிகள் முற்றிலுமாய் அழிக்கப்படணும். எந்தெந்த ஏரியாவில் நடக்குதோ அந்த ஏரியாக்களில் கர்த்தருடைய வல்லமை செயல்படணும். தேவன் தாமே ஒவ்வொரு வாலிபர்களையும் பாதுகாத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு ஆண்களையும் பாதுகாத்துக் கொள்ளணும். மதுபானத்தினால அருந்திட்டு நிறைய ஆக்சிடென்ட்டுகள் நம்ம தேசத்தில் பெரிய இருக்குது. இந்திய தேசத்திலேயே தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்திலே இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுல முதலிடமாக இருக்குது. தேவன் தாமே நம்ம மாவட்டத்துங்களை கர்த்தருடைய வல்லமை செயல்படணும். இந்த ஆக்சிடென்ட் கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு நம்ம ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும் சொல்லி எல்லாரும் செஞ்சோம் பாரத்தோடு. ஆவியானவரே நன்றியோடு சோதரிக்கிறேன் ஏசப்பா. நம்முடைய வல்லமை செயல்படட்ட ஆண்டவரே நீங்கள் மனமிறங்குங்க ஏசப்பா. தேசத்தில் நடக்கிற ஆக்சிடென்ட் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. பிசாசானவன் கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குன்னு அநேக ஜனங்களை வஞ்சிச்சு அப்பா ஆண்டவரே பாதாளத்துக்கு நேரம் வழி நடத்துகிறானே ஆண்டவரே. இந்த ஆக்சிடென்ட் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு வாகனங்களையும் பாதுகாப்பு உண்டாகட்டும்ப்பா ஆண்டவரே. பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு வண்டியை வாங்கி கொடுத்து ஆக்சிடென்ட் நரகத்தின் வழிகளில் வழி நடத்துகிறாங்களே ஏசப்பா. இந்த கிரியைகள் எங்கள் தேசத்தை விட்டு மாறுபடியாக ஜெபி உடைய பாதுகாப்பின் வல்லமை இறங்குவதாக. எல்லா ஆக்சிடென்ட் கிரியைகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எவ்வளவோ வாலிபர்கள் இதுல மரித்து போயிட்டாங்களே ஏசப்பா. எதிர்காலத்தை அவங்களே முடக்கி கொண்டுட்டாங்களே ஆண்டவரே. இந்த பிசாசனுடைய கிரியைகள் எங்க தேசத்தை விட்டு மாறட்டும். எங்க மாநிலத்தை விட்டு மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நடக்கிற இடங்கள்ல கர்த்தருடைய ரத்தம் இப்போல இறங்கி வருவதாக ஆண்டவரே. அனிப்பலோ பிதாவே மே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. தேவனுக்கு எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். செயல்படுகிற இந்த ஆக்சிடென்ட் கிரியைகளுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆக்சிடென்ட் ஒன்று பண்ணிக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய பாதுகாப்பு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உடைய சமூகம் தாமே முன்னும் பின்னும் செல்லும்படியா ஜெபிக்கிறோம். அநேக மரணங்களை உண்டு பண்ணுகிற கிரியைகளும் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. மதுபானத்தினால அநேக ஆக்சிடென்ட்கள் உண்டாகுது ஏசப்பா. சிந்தைகளை கட்டி வச்சிருக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. உடைய மகிமை கரந்தாமை வெளிப்படுவதாக. ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு பாதுகாப்பு வெளிப்படட்டும். ஒவ்வொரு ஆண்களையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆவியானுடைய வல்லமை தான் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடைசி காலன் அறிந்து சாத்தான தந்திரமா செயல்படுறானே ஏசப்பா. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. இந்த ஆக்சிடென்ட் கிரியைகளை எல்லாம் அழித்து போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா ஆக்சிடென்ட் இல்லாத தேசமா எங்க தேசத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உடைய மகிமையின் கரந்தான் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். உடைய பாதுகாப்பு தாமே ஒவ்வொருத்தருக்குள்ளே வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்தில. மனமிறங்குமே எங்களுக்காக நீங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்தில.
நம்ம தேசத்தில் ஒரு மாறுதலை தரப்போறக்காய் நன்றி சொல்லுவோம். நம்ம ஜெபித்ததுனால நம்மளுடைய தேசத்துலேயும் ஒரு மாறுதல், நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாறுதல் தேவன் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. அப்படியே கைகளை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்த்துட்டு அப்புறம் ஜெபிப்போம். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 19-20 வசனங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படி அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் அநேக காரியங்களை வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கோபத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அநேக வசனங்கள் கோபத்தை பற்றி சொல்லியிருந்தாலும் கோபம் என்னென்னா மாம்சத்தின் கிரியைகள் தான் கோபம். மாம்சத்திலிருந்து வெளிப்படக்கூடிய கிரியைகள் தான் கோபம். கோபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை யாராவது செய்யும்போது, இல்லை நம்ம செய்யாத தவிர நம்ம செஞ்சோன்னு சொல்லும்போது, இல்லை அவதூறாக நம்மளை பேசும்போது, நம்மளை வீணான வார்த்தைகளை குறித்து பேசும்போது, நம்மளுக்குள்ளே நம்முடைய உள்ளத்துக்குள்ளே எழும்பக்கூடிய ஒரு மிக பெரிதான ஒரு உணர்ச்சி தான் கோபம். அல்லேலூயா. அப்போ கோபப்படுறது நல்லதா கெட்டதா அப்படின்னா, கோபப்படுறது ஒரு சில காரியங்களுக்கு நல்லது தான். ஏன்னா நம்ம பிள்ளைகளை தவறு செய்யும்போது நம்ம கோபப்பட்டு கண்டிக்கிறோம், அது கரெக்டான காரியம்தான். ஆனால் நம்ம எல்லா நேரங்களையும் நம்ம கோபப்படுவது தவறான ஒரு காரியம். அப்போ எந்த காரியங்களுக்கு நம்ம கோபப்படணுமோ அந்த காரியங்களுக்கு மட்டும்தான் நம்ம கோபப்படணும். தேவையில்லாத காரியங்களுக்கு, வீணான காரியங்களுக்கு, எல்லா காரியங்களுக்கும் நம்ம கோபப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சீரழிக்கக்கூடாது. ஏன்னா கோபம் ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக இருக்குது. நம்ம கோபப்படுகிறதுனால அநேக விதமான நன்மைகளை நம்ம என்ன செய்கிறோம், இழந்து போயிடும். அல்லேலூயா. அப்போ கோபத்தின் விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எபேசியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 26-27 வசனங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்களை எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அல்லேலூயா. அப்போ கோபத்தோட விளைவுகள் என்னென்னா, கோபம் நம்மளை என்ன செய்யுது, பாவம் செய்ய வைக்குது. ரெண்டாவது ஒரு காரியம், பிசாசுக்கு இடம் கொடுக்க வைக்குது. நம்ம கோபப்படும் போது இந்த கோபம் நம்மளை என்ன செய்யுதுன்னா, பாவம் செய்ய நம்மளை தூண்டி விடுகிறது. நம்ம பாவத்துக்கு உள்ளாக்கப்படுகிறோம். ரெண்டாவது, கோபம் பிசாசுக்கு என்ன செய்யுது, இடம் கொடுக்க வைக்கிது. அப்போ நம்ம கோபப்படும் போது பல தவறான வார்த்தைகளை, தீய வார்த்தைகளை எல்லாம் நம்ம பேசுவோம். அப்போ நம்ம அப்படி பேசும்போது அது யாருக்கு இடம் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். ஆமென். அப்போ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னா, நம்ம கோபப்படலாமா அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னா நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் நம்ம கோபப்பட்டாலும் அந்த கோபத்தை நம்ம என்ன செய்யணும், அப்போவே நம்ம என்ன செஞ்சுட்டு மன்னிச்சு அந்த காரியங்களை, அந்த கோபத்திலேருந்து நம்ம என்ன செஞ்சிடணும், விடுதலை ஆக்கிடணும். அதுக்காக தான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமென். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 37வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. அல்லேலூயா. ரெண்டாவது கோபத்தோட விளைவு என்னன்னா, கோபப்படும் போது ஒரு எரிச்சலை நம்ம என்ன செய்கிறோம்,
உண்டு பண்ணுறோம். சாதாரண விஷயத்தில் கோவப்பட்டால் கூட அது நம்ம அதிகமாக கோவப்படும் போது அந்த காரியம் நம்மளுக்கு ஒரு பெரிய எரிச்சல் என்ன செய்யுது, உண்டு பண்ணுது. அப்போ எரிச்சலை உண்டு பண்ணும்போது நம்மளுடைய சரீரத்திலையும் பாதிப்பு என்ன செய்யுது, ஏற்படுது. நம்மளுடைய மன நிம்மதி கெடுது, நம்மளுடைய இருதயத்தில் பாதிப்பு ஏற்படுது, சிந்தனையில் பாதிப்பு ஏற்படுது. சாதாரண நம்ம கோவப்பட்டு விட்டுட்டோம்னா அந்த காரியம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு போகாது. அந்த கோபத்தையே மறுபடியும் நம்ம கோவப்படுத்தி மீண்டும் நம்ம கோவப்படும் போது ஒரு மிகப்பெரிய எரிச்சலை என்ன செய்யுது, நம்மளுக்குள்ளேயே அது உண்டாக்குது. அப்போ எரிச்சல் உண்டாகும் போது நம்மளுடைய சரீரத்தில் ப்ரெஷர் அதிகமாகுது, டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் நம்மளுக்கு வருது. அதனால ஒரு சமாதானத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இழந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது. ஆமென். யாக்கோப்பு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஹல்லேலூயா. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. 3வது ஒரு காரியம் என்னென்னா, நம்ம கோபப்படும் போது தேவனுடைய நீதியை நம்ம என்ன செய்கிறோம், இழக்க பண்ணிடுறோம். அப்போ தேவனுடைய நீதியை நம்ம இழக்கும்போது, நம்ம கோபப்படும் போது தேவன் நம்மளுக்காக என்ன செய்ய மாட்டார், நீதி செய்ய மாட்டார், நன்மைகளை தரமாட்டார், ஆசீர்வாதங்களை தரமாட்டார். அப்போ நம்ம கோபம் செய்யும்போது தேவனுடைய நீதியவே நம்ம இழக்க பண்ணிடுறோம். அதனால நம்மளுடைய கோபம் என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆமென். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனம். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். கோபத்தோட விளைவு அடுத்து 4வது காரியம் என்னென்னா, மீண்டும் சண்டையை என்ன செய்கிறானா, கோபப்படும் போது நம்ம எழுப்புகிறோம். ஒரு காரியம் நம்மளுக்கு பிரச்சனைன்னு வரும்போது கோபம் வரக்கூடிய இடங்களில் நம்ம அமைதியாகிட்டால் எந்த விதமான பிரச்சனையுமே என்ன செய்யாது, வராது. நம்ம அந்த கோபத்தை மறுபடியும் நம்ம ப்ரெஷர் படுத்தி அதிகமாக நம்ம கோபப்படும் போது மீண்டும் நம்ம என்ன செய்கிறோன்னா, சண்டையை தான் நம்ம எழுப்புகிறோம். அந்த இடத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை என்ன செய்யாது, உண்டாகாது. ஆமென். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 29வது வசனம். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தி ஈனத்தை விளங்க பண்ணுகிறான். முற்கோபியோ புத்தி ஈனத்தை விளங்க பண்ணுகிறான். நம்ம முந்தி நம்ம கோபப்படும் போது நம்மளுடைய புத்தி ஈனத்தை நம்ம என்ன செய்கிறோம், வெளிப்படுத்துகிறோம். புத்தி ஈனத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா முட்டாள்தனமான காரியத்தை, நம்மளுக்குள்ள புத்தி இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது தான் புத்தி ஈனத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அப்போ கோபம் படும்போது நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்மளுக்குள்ள புத்தி இல்லை அப்படிங்கிற அந்த புத்தி ஈனத்தை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கும். அதனால் நம்ம கோபப்படக்கூடாது. ஆமென். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 22வது வசனம். கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான், மூர்க்கன் பெரும் பாதகன். கோபக்காரன் என்ன செய்கிறான்னா, வழக்கை கொழுவுகிறான். கோபக்காரன் வந்து அதை முடிந்து போகிற பிரச்சனையை அப்போவே முடிச்சுட்டு போகவே மாட்டோம். அந்த கோபக்காரன் என்ன செய்கிறான்னா, வழக்கை கொழுவுகிறான். மீண்டும் முடிந்து போகக்கூடிய பிரச்சனையை அந்த அவன் கோபப்பட்டுட்டே இருக்கிறதுனால மீண்டும் அந்த சண்டையை உருவாக்கி அந்த வழக்கை வந்து மறுபடியும் தொடர வைக்கிறமே தவிர அந்த வழக்கை வந்து அப்போவே நம்ம முடிந்து போகிற அளவுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டேங்கிறோம். அப்போ கோபம் நம்மளுக்குள்ளே வெளிப்படும் போது மீண்டும் நம்ம வழக்கை கொழுவிகளாக தான் இருக்கிறோமே தவிர அதை முடித்து போகிற ஒரு காரியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காது. இப்போ காயின் வந்து ஆபேல் மேலே கொண்ட அந்த கோபம் வந்து எதில் போய் முடிஞ்சு அப்படின்னா, காயினோட கோபம் ஆபேலை வந்து கொலை செஞ்சதுக்கப்புறம் தான் அவனுடைய கோபமே என்ன செஞ்சிச்சு, மாறுச்சு. அப்போ நம்ம அதிகமாக கோபப்படும் போது கொலை செய்யக்கூட நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், தயங்க மாட்டேங்கிறோம். அந்த அளவுக்கு கோபம் வெளிப்படும் போது இப்போ காயினுக்குள்ளே வெளிப்பட்ட அந்த கோபம் தான் ஆபேலுடைய கொலைக்கு காரணமாக இருந்தது. ஒருவேளை காயினுக்குள்ளே அந்த கோபம் வந்து அமைதியாக இருந்துச்சுன்னா ஆபேலை வந்து கொலை செஞ்சுருக்க மாட்டான். அப்போ அதிகமாக நம்ம கோபப்படும் போது ஒரு மரணத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கூட பிசாசானவன் என்ன செய்கிறான்னா அதை தூண்டி விடுகிறான். அல்லேலூயா. அப்போ கோபத்தின் விளைவுகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு காரியம் நம்ம பாவத்தை நம்ம செய்கிறோம், பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். 2வது காரியம் கோபம் வந்து எரிச்சலை உண்டு பண்ணுது. 3வது காரியம் நம்மளுடைய தேவனுடைய நீதியை நம்ம இழக்க வைக்கிறோம். 4வது மீண்டும் சண்டையை நம்ம எழுப்புகிறோம். 5வது புத்தி இனத்தை நம்ம என்ன செய்கிறோம், வெளிப்படுத்துகிறோம். 6வது காரியம் கொலை செய்கிற அளவுக்கு அந்த கோபத்தினோட விளைவுகள் நடக்குது. ஆமென். அப்போ கோபத்தினால நம்ம இழக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, சமாதானத்தை நம்ம என்ன செய்கிறோம், இழந்து போயிடும். நன்மைகளை நம்ம இழந்து போயிடும். தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போயிடும். கோபத்தினால அநேக உறவுகளை நம்ம என்ன செஞ்சிட்டோம், இழந்து போயிடுறோம். கோபத்தினால நம்ம பொறுமையை நம்ம என்ன செய்கிறோம், இழந்து போயிடுறோம். அடுத்ததாக என்னென்னா, கோபப்படும் போது ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும் சரி, அந்த பொருளை தூக்கி நம்ம என்ன செஞ்சிருது, உடனடியாக கோபத்தில் நம்ம வீசுறது. இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை நம்ம என்ன செய்கிறோம், கோபத்தில் உடைச்சிடறோம். அப்படி நடக்கிறதுனால அநேக பொருட்களை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இழந்து போயிடுறோம்.
அப்போ கோபத்தினால நம்ம அநேக நன்மைகளை நம்ம இழக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கோபம் வெளிப்படுது. நம்ம வந்து கோபப்பட மாட்டோம், நம்ம நல்ல ஒரு பிள்ளைன்னு ஒரு பேர் எடுத்திருப்போம். ஆனால் திடீர்னு எங்கேயாவது பப்ளிக்கில் நம்ம கோபப்படும் போது நம்மளுக்குன்னு இருந்த அந்த நல்ல பேர், நம்மளுக்குள்ளே இருந்த நல்ல சாட்சியை நம்ம என்ன செய்கிறோம், சாட்சியை வந்து நம்ம நல்ல சாட்சியை வந்து நம்ம அழிக்க பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய கோபம் என்ன செய்யுது, வெளிப்படுது. ஆமென். அப்போ கோபத்தினால நம்ம அநேக நன்மைகளை, சமாதானத்தை, நன்மையை, தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை, பொறுமையை, பலவிதமான பொருட்களை, அநேக உறவுகளை நம்ம என்ன செஞ்சிட்டோம், இழந்துட்டோம். ஹல்லேலூயா. அப்போ கோபத்தை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். நம்ம சண்டை உருவாகுது அப்படின்னா நம்ம கோபத்தை தடுக்க நம்ம என்ன செய்யணும்னா, சண்டை வர்ற இடங்களில் நம்ம என்ன செய்யணும், அமைதியான பேச்சை நம்ம மேற்கொள்ளும் போது அந்த சண்டைகள் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அமர்ந்து போயிடும். அப்போ மென்மையான குணம் நம்மளுக்குள்ளே வெளிப்படணும். அமைதியான பேச்சை நம்ம வெளிப்படுத்தும் போது எவ்வளோ பெரிய சண்டை நடக்கிற இடத்துல, எவ்வளோ பெரிய கோவப்படுற இடத்துல நம்ம எதிர்த்து பேசாமல் நம்ம சாந்தமாக நடந்து கொள்ளும்போது அந்த இடத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே ஏற்படுத்தாது. அப்போ கோபம் நம்மளுக்குள்ளே வரும்போது நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் அமைதியான ஒரு மௌனம், மென்மையான குணத்தை நம்ம வெளிப்படுத்தணும். 2வது, தேவனுடைய வார்த்தையை நம்ம நினைவு கூற வேண்டும். நம்மளுக்குள்ளே கோபம் வெளிப்படும் போது அநேக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பல இடங்களில் கேட்டிருக்கோம், வசனத்தில் வாசிச்சிருக்கோம். அப்போ கோபம் நம்மளுக்குள்ளே எழும்பும்போது நம்ம என்ன செய்யணும்னா, தேவனுடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணும், அதிகளவு நம்ம மனசுக்குள்ளேயே தியானித்து நினைவு கூறும்போது அந்த கோபத்திலிருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும், விடுபட முடியும். கோபம் படக்கூடாதுன்னு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ நம்ம கோபம் வர்ற இடத்துல நம்ம நினைவு கூறணும், ஆண்டவரே ஏசப்பா உடைய வார்த்தை கோபப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதனால நான் என்ன செய்யணும், இந்த கோபத்தை அடக்க எனக்கு பலனை தாங்க, நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம அவருடைய வார்த்தையை நம்ம நினைவு கூறும்போது நம்மளுக்குள்ளே இருந்த அந்த கோபத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி நடக்க முடியும். ஆமென். அடுத்ததாக அந்த நேரங்களில் நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஜெபிக்கும் போது அந்த விதமான எல்லா விதமான கோபத்திலிருந்து விடுதலையாகி ஒரு சாந்தமான குணத்தை தேவன் என்ன செய்வார், நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். 4வது ஒரு காரியம், மன்னிக்க நம்ம அதை என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ கோபம் ஒரு இடத்துல வெளிப்படுது அப்படின்னா அந்த கோபத்தையே நம்ம அந்த நாள் முழுவதும் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதையே நம்ம சிந்திச்சுக்கிட்டு நம்மளும் டென்ஷன் ஆகிறவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ கோபப்பட்ட அந்த இடத்த தடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நடந்த அந்த பிரச்சனைகளை நம்ம மன்னித்து நம்ம மறக்கும்போது நம்மளுக்குள்ளே மீண்டும் அந்த விதமான கோபங்கள் என்ன செய்யாது, எழும்பாது. ஒரு இடத்துல பிரச்சனை நடந்திருக்கும், அதையே வந்து நம்ம மீண்டும் மீண்டும் மறுபடியும் நம்ம மனசுக்குள்ளே பேசுறது, இல்லைன்னா குடும்பத்தில் பேசும்போது நம்மளுக்குள்ளே என்ன செய்யும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் நம்மளுக்குள்ளே கோபம் தான் என்ன செய்யும், உண்டாகும். ஆனால் அந்த நடந்த காரியங்களை நம்ம மன்னித்து மறக்கும்போது அந்த கோபம் நம்மளுக்குள்ளே இனிமேல் என்ன செய்யாது, வராது. ஆமென். அடுத்ததாக கிறிஸ்துவின் அன்பு நம்மளுக்குள்ளே வெளிப்படணும். இயேசு கிறிஸ்துவோட அன்பு நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம எந்த இடத்துலையும் என்ன செய்ய மாட்டோம், கோபப்பட மாட்டோம். அவருடைய அன்பு நம்மளுக்குள்ளே இல்லாததுனால தான் நிறையா இடங்களில் நம்ம கோபத்தை வெளிப்படுத்தி அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளாதனால தான் நம்ம கோபத்தை என்ன செய்கிறோம், அதிகமாக வெளிப்படுத்துகிறோம். அப்போ நம்மளுக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பை நம்ம அதிகமாக வெளிப்படுத்தும் போது அந்த கோபத்திலிருந்து நம்மளால் விடுதலையாக முடியும். முதல் காரியம், நம்ம மென்மையான குணத்தை அந்த இடத்துல அமைதியான பேச்சை நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். 2வது, தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், நினைவு கூற வேண்டும், அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க வேண்டும். 3வது ஒரு காரியம், நம்ம நல்லா ஜெபிக்க வேண்டும். 4வது காரியம், அது அந்த இடத்த அந்த கோபம் நடந்த பிரச்சனையை நம்ம மன்னித்து அதை மறந்துடணும். 5வது காரியம், நம்ம கிறிஸ்துவின் அன்பை நம்ம வெளிப்படுத்தும் போது அந்த கோபம் நம்மளுக்குள்ளே வெளிப்படாது. ஹல்லேலூயா. வேதத்தில் வந்து கோபப்படுத்தப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆனால் கோபப்படாமல் வாழ்ந்ததுனால தேவன் வந்து உயர்வான ஒரு இடத்துல கொண்டு போய் வைத்தார். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 39வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிந்தது தான். யோசேப்பு மீது வந்து போர்த்திபாரோட மனைவி தவறான குற்றத்தை என்ன பண்ணா, சொன்னா. ஆனால் யோசேப்பு எந்த விதமான தவறுமே என்ன செய்யவே இல்லை. இவர் வந்து என்னை தவறாக நடக்க கூப்பிட்டு அழைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் அந்த போர்த்திபார் மனைவி வந்து யோசேப்பு மேலே பழி சுமத்துது. ஆனாலும் வந்து அது யோசேப்பு அந்த இடத்துல எந்த விதமான தவறுமே செய்யலை, எந்த விதமான குற்றமுமே செய்யலை. ஆனாலும் யோசேப்பை கொண்டு போய் சிறைச்சாலையில் என்ன செஞ்சுட்டாங்க,
அடைச்சிட்டாங்க. ஆனால் யோசேப்பு நினச்சிருந்தா அந்த இடத்துல கோபப்பட்டிருக்க முடியுமானா கோபப்பட்டிருக்க முடியும். நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நேரம் அடிதடி சண்டை வெட்டு குத்து போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு எங்கேயோ போய் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனால் யோசேப்புக்குள்ளே வந்து தேவன் வச்சுருக்க திட்டம் நிறைவேறதுக்காக அவன் என்ன செய்யலை அப்படின்னா கோபப்படவே இல்லை. ஆமென். அவன் அந்த இடத்துல கோபப்படாமல் நடந்ததுனால எகிப்து தேசத்துக்கே ஒரு அதிபதியாக தேவன் என்ன செஞ்சார்? யோசேப்பை உயர்த்தி வைத்தார். அப்போ எந்த இடத்துல நம்ம கோபப்படணும், எந்த இடத்துல நம்ம ஞானமாக நடந்து கொள்ளணுமோ அந்த இடங்களில் நம்ம ஞானமாக கோபப்படாமல் நடந்து கொள்ளும்போது தேவன் ஒரு உயர்வான இடத்தை நம்மளுக்கு தருவார். ஆமென். லூக்கா எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து ஹல்லேலூயா. இங்கே அந்த அதிகாரத்தில் என்னென்னா இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்துக்கு போகிறத பற்றி அந்த அதிகாரம் முழுவதும் எழுதியிருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் வரையப்படும் போது அவ்வளோ அவமானங்களை என்ன செஞ்சாங்க? படுத்தினாங்க. தேவையில்லாத குற்றங்களை இயேசு கிறிஸ்து மேலே சுமத்துறாங்க. தேவையில்லாத துன்புறுத்துதல், அவமானங்கள், பலவிதமான கொடூரமான செயல்களை வந்து சிலுவை மரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நினச்சிருந்தா அவருக்குள்ள கோபம் என்ன செஞ்சுருக்கலாம்? எழும்பியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துலையும் அவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு மனப்பான்மை யாருக்குள்ளேயும் என்ன செய்யாது? வரவே வராது. அவர் என்ன செஞ்ச அந்த இடத்துல வந்து மன்னித்து அவர்கள் செய்கிற அந்த அவர் கோபத்தை வெளிப்படுத்தாமல் அவர் அந்த இடத்துலையும் என்ன செய்கிறாரு? அவர்களை மன்னித்து தான் அந்த அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அது போல தான் நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா, யாரையுமே நம்ம பழி வாங்குகிற எண்ணமோ அவளை நம்ம துன்பப்படுத்துகிற காரியமோ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி நம்ம நடந்தாலும் அந்த காரியங்களை நம்ம இயேசு கிறிஸ்துவை போல் மன்னித்து நம்மளுடைய சாந்த குணத்தை நம்ம என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஏன்னா கோபம் வந்து ஒரு பெரிய ஒரு அழிவை, ஒரு பெரிய ஒரு பொல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். அதனால் நம்ம கோபத்தை விட்டுட்டு சாந்த குணத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் நம்ம வெளிப்படுத்தணும். ஏன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கோபம் படக்கூடாது அப்படின்னா, கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த மாம்சத்தின் கிரியைகளை தான் 5வது அதிகாரத்தில் 19, 20, 21 வசனங்களில் போட்டிருக்கு. அப்போ நம்ம கோபப்படும் போது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியாதான்? பிரவேசிக்க முடியாது. ஏன் கோவப்படக்கூடாது அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே நம்ம பிரவேசிக்க முடியாது. நம்ம அந்த பூமியில் நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறது காரணம் எதுக்கு? என்னைக்காவது ஒரு நாள் பரலோகத்தில் போய் நம்ம அவரோட என்ன செய்யணும்? வாழணும். நம்ம டிவி பார்க்காம எந்த விதமான பாவமும் செய்யாமல் இருக்கிறோம். ஆனாலும் வந்து இந்த கோபப்படுறதுனால நம்ம என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியாது. பூமியில் வந்து எல்லா விதமான பாவங்களையும் நம்ம செய்யாமல் இருந்துட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு நல்லா வேதத்தை வாசிச்சுட்டு கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிந்து எல்லா விதமான நன்மையான அநேக காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இந்த கோபப்படுறதுனால நம்ம என்ன செய்ய முடியாதா? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியாது. அப்போ நம்ம அந்த பூமியில் வாழ்ந்து ஆண்டவருக்காக வாழ்ந்தே என்ன ஆயிரும்? வேஸ்ட் ஆயிரும். என்ன ஒரு காரியத்தினாலனா கோபம் நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியாது. நம்மளுடைய நோக்கம் எல்லாம் என்ன? பரலோகத்துக்கு போகணும், அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், அவருடைய மகிமையை காணணும், அவருடைய வல்லமையை நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த பூமியில் வாழ்கிறோம். ஆனால் நம்ம அந்த கோபத்தினால பரலோகத்துக்கே செல்ல முடியாத ஒரு வழியை நம்ம என்ன செய்கிறோம்? உண்டாக்குகிறோம். அப்போ கோபப்படும் போது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்மளால் பிரவேசிக்க முடியாது. அப்போ பரலோகத்துக்கு நம்ம செல்லணும் அப்படின்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டிய காரியம், எந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கோபப்படாமல் நம்ம சாந்த குணத்தை நம்ம வெளிப்படுத்தணும். ஆமென். 2வது ஒரு காரியம் என்னென்னா, மோசேயை வந்து கண்மலையை பார்த்து என்ன சொல்கிறாரு? பேசுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் கோபத்தினால என்ன செஞ்சிட்டான்? கண்மலையை பார்த்து அடிச்சிட்டாரு. அதனால் என்னென்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த கானான் தேசத்தை, வாக்குத்தத்தத்தை, அந்த தேசத்தை என்ன செய்ய முடியல? சுதந்திரிக்க முடியலை. அப்போ கோபப்பட்டதுனால தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை மோசையால் சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போயிருச்சு. அதே மாதிரி நம்மளும் கோபப்படுறதுனால தான் அநேகன் தேவன் தரக்கூடிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அவர் தரக்கூடிய வல்லமையை நம்மளால் என்ன செய்ய முடியுது? அனுபவிக்க முடியலை. ஆனால் அவர் செய்கிற நன்மைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியலை அப்படின்னா அனுபவிக்க முடியலை. அது மாதிரி நம்ம அப்படி தான் எந்தவித இடத்துலையும் நம்ம கோபப்படாமல் அவருடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம எந்த விதத்துலையும் நம்ம கோபப்படவே கூடாது. ஹல்லேலூயா. ஏன் கோபப்படக்கூடாது அப்படின்னா, முதல் காரியம் நம்மளுடைய நோக்கம் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணும். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது?
கோபப்படக்கூடாது. ரெண்டாவது காரியம் என்னென்னா, தேவன் தரக்கூடிய நன்மைகளை நம்ம சுதந்திரித்து அனுபவிக்கணும். அதனால நம்ம கோபப்படக்கூடாது. ஆமென். நம்ம ரட்சிக்கப்படும் போது இல்லை ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எவ்வளவோ காரியங்களை தேவனை விட்டு வழி விலகி வாழ்ந்திருக்கோம், பாவம் செஞ்சுருக்கோம். அவருடைய அன்பை அறிந்தும் நம்ம அறியாதவர் போட எத்தனையோ நாட்களை நம்ம வாழ்ந்திருக்கோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம மேலே கோபப்பட்டிருந்தார் அப்படின்னா நம்மளால் என்ன செஞ்சுருக்க முடியாது, வாழ்ந்திருக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறோம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தவறை கூட நம்ம அவரை மறந்துட்டு இருந்துடும். ஆனால் நம்ம மேலே அவர் கோபப்பட்டிருந்தார் அப்படின்னா நம்மளால் என்ன செஞ்சுருக்க முடியாது, இந்த பூமியில் நிலை நிற்க முடியாது. நம்ம செய்கிற பாவங்களை, நம்ம செய்கிற எல்லா விதமான காரியங்களை அவர் என்ன செய்கிறார், மன்னித்து தான் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்னா அவருடைய குணத்தை நம்மளுக்குள்ளே வெளிப்படுத்தணும். எந்த இடத்துலையும் கோபப்படாமல் அவருடைய சிந்தை நம்மளுக்குள்ளே வெளிப்பட்டு நம்மளும் மன்னிக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போம். எல்லோரும் நம்ம கொஞ்சம் நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய போல எங்களுக்குள்ள அந்த சாந்த குணம் எங்களுக்கு வெளிப்படட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு கோபம் வேண்டாம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே அன்பு எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும்ப்பா. உம்முடைய சிந்தை எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய தயவு எங்களுக்குள்ளே வெளிப்படுவதாக. கோபத்தை கொண்டு வருகிற எல்லா ஆவிகளும் அழிக்கப்படட்டும்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் கோபத்திலிருந்து விடுதலை ஆகணும். ஆண்டவரே, கோபத்தை இருக்கும்போது அவங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே எங்களால் பிரவேசிக்க முடியாதுப்பா. ஆண்டவரே, அந்த கோபம் எங்களை விட்டு ஆண்டவரே மாறுவதாக. ஆண்டவரே, இந்த கோபத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீரே ஆண்டவரே இந்த கோபத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேண்டாம் உனக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் உனக்கு கசப்பு வேண்டாம், வேண்டாம் உனக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் உனக்கு கசப்பு வேண்டாம். அது நன்மைகளை கெடுக்கும் குள்ளநரி, பலர் வாழ்வை அழிக்கும் குட்டிச்சாத்தான். அது நன்மைகளை கெடுக்கும் குள்ளநரி, பலர் வாழ்வை அழிக்கும் குட்டிச்சாத்தான். வேண்டாம் உனக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் உனக்கு கசப்பு வேண்டாம், வேண்டாம் உனக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் உனக்கு கசப்பு வேண்டாம். அது நன்மைகளை கெடுக்கும் குள்ளநரி, பலர் வாழ்வை அழிக்கும் குட்டிச்சாத்தான். நன்மைகளை கெடுக்கும் குள்ளநரி, பலர் வாழ்வை அழிக்கும் குட்டிச்சாத்தான். ஆபேலின் மேல் கோபம் கொண்ட காயின் முடிவை பார். ஆபேலின் மேல் கோபம் கொண்ட காயின் முடிவை பார். தேவ கோபத்தால் நிறைந்தானே, தேவ சமூகத்தை இழந்தானே, தேவ கோபத்தால் நிறைந்தானே, தேவ சமூகத்தை இழந்தானே. வேண்டாம் உனக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் உனக்கு கசப்பு வேண்டாம், வேண்டாம் உனக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் உனக்கு கசப்பு வேண்டாம். அது நன்மைகளை கெடுக்கும் குள்ளநரி, பலர் வாழ்வை அழிக்கும் குட்டிச்சாத்தான். அது நன்மைகளை கெடுக்கும் குள்ளநரி, பலர் வாழ்வை அழிக்கும் குட்டிச்சாத்தான். தாவீதின் மேல் கோபம் கொண்ட சவுலின் முடிவை பார். தாவீதின் மேல் கோபம் கொண்ட சவுலின் முடிவை பார். தேவ அபிஷேகம் இழந்தானே, அசுத்த ஆவியால் அலைந்தானே, தேவ அபிஷேகம் இழந்தானே, அசுத்த ஆவியால் அலைந்தானே. வேண்டாம் உனக்கு கோபம் வேண்டாம்,
வேண்டாம் உனக்கு கோபம் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. அப்பா அது வாழ்வை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த கோபம் எங்களுடைய வாழ்க்கையில வேண்டாம். அது நன்மைகளை கெடுக்கும் குள்ளநரி, பலர் வாழ்வை அழிக்கும் குட்டி சாத்தான். அது நன்மைகளை கெடுக்கும் குள்ளநரி, பலர் வாழ்வை அழிக்கும் குட்டி சாத்தான். தானியேல் மேல் கோபம் கொண்ட மனுஷர் முடிவை பார். தானியேல் மேல் பொறாமை கொண்ட மனுஷர் முடிவை பார். அவர் முடிவு அழிவானதே, சிங்கவாய்க்கு இரையானாரே. அவர் முடிவு அழிவானதே, சிங்கவாய்க்கு இரையானாரே. வேண்டாம் உனக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் உனக்கு கசப்பு வேண்டாம். வேண்டாம் உனக்கு கோபம் வேண்டாம், வேண்டாம் உனக்கு கசப்பு வேண்டாம். நன்மைகளை கெடுக்கும் குள்ளநரி, பலர் வாழ்வை அழிக்கும் குட்டி சாத்தான். நன்மைகளை கெடுக்கும் குள்ளநரி, வாழ்வை அழிக்கும் குட்டி சாத்தான். ஹல்லேலூயா. கோபம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் இனிமேல் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. எல்லா காரியங்களையும் நம்ம மன்னித்து அவருடைய சாந்த குணத்தை நம்ம வெளிப்படுத்தணும். ஆமே. எல்லாரும் இந்த ஜப குறிப்புக்கு நேர கரங்களை நீட்டுவோம். அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் பாப்பா. ஆண்டவரே, இந்த ஜப குறிப்புகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஜபத்துக்கு நீர் பதிலை தருவீராக. உடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை வெளிப்படட்ட ஆண்டவரே. அப்பா, கற்பத்தின் கனி ஆண்டவரே கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வியாதியஸ்தருக்கு சுகத்தை கொடுப்பீராக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்ட ஆண்டவரே. வீடு கட்ட முடியாதவர்களை வீடு கட்ட வைங்க. அதற்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. திருமண தடைகள் எல்லாம் மாறட்ட ஆண்டவரே. அப்பா, எல்லாருக்குள்ளே இருக்கிற எல்லா தேவைகளையும் நீ நிறைவாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கோபங்களும் சுட்டரிக்கப்படட்ட ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்துவின் சாயலை உம்முடைய சிந்தையை வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. எங்களுடைய நோக்கம் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கணும்ப்பா ஆண்டவரே. அதற்கு தடையாக இருக்கிற அந்த கோபங்கள் எல்லாம் எங்களை விட்டு ஆண்டவரே இந்த நாளில் அகன்று போனதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவக்காரம் எங்களோடு கூட இருக்கட்டும். கூடி ஜெபித்த எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யூடியூப்பில் ஆன்லைனில் பார்க்குற எல்லாருக்குள்ளேயும் உடைய வல்லமை வெளிப்படுவதாக. இன்னும் உடைய ராஜ்யத்துக்காக ஒன்றாக இணைந்து செயல்பட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தேவக்காரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமே.